ஓல்டு மகாபலிபுரம் ஐடி கம்பெனிஸ். ஸோ ஐடி கம்பெனிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஓஎம்ஆரில் லோ வேகன்சி ரேட். ஓஎம்ஆரில் தான் அப்கமிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம சிறுசே சிப்கார்ட்லேருந்து நம்ம நார்த் சென்னை மாதம் வாங்குறீங்க அப்படின்னாக்கா உங்களோட அந்த ஆனுவல் அப்ரிசியேஷன்ங்கிறது ஸோ இது வரைக்கும் இருந்த அப்ரிசியேஷனையும் தாண்டி இதே இன்னைக்கு பேசிவ் இன்கம். ஸோ செல்லு பார்த்தீங்கன்னாக்கா எல்லா ஏரியாவையும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் ப்ளஸ் கிறிஸ்டியன் டாபிக்ஸ் வீடியோஸ் எல்லாம் நான் ரெகுலராக பார்த்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வேணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப். ஓல்டு மகாபலிபுரம். ஸோ ஓல்டு மகாபலிபுரம் இன்னைக்கு தமிழ்நாட்டிலே ரொம்ப அதிகமான உங்களுக்கு அப்ரிசியேஷன் கொடுத்த ரோடு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஓல்டு மகாபலிபுரம் ரோடு தான். அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா முக்கியமாக ஐடி கம்பெனிஸ். ஸோ ஐடி கம்பெனிஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டைடல் பார்க் இருக்குது, சிறுசேரி ஐடி பார்க் இருக்குது, அது டெக்கி பார்க் இருக்குது, இன்ஃபோசிஸ் இருக்குது, விப்ரோ இருக்குது. ஸோ இது மாதிரியான ஐடி கம்பெனிஸ் வந்ததால் தான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் சோர்ஸ் அங்கே அதிகமாகி அங்கே ஒர்க் பண்ணுறவங்க எல்லாமே நேர்மையில் லேண்டு வீடு நிறைய வாங்க ஆரம்பிச்சதால தான் உங்களுக்கு அங்கே அப்ரிசியேஷன்ன்றது ரொம்ப அதிகமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஓஎம்ஆரில் லோ வேகன்சி ரேட். ஓஎம்ஆரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு மக்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு ரெண்ட்டுக்காகவும் ஸோ வீடு வாங்குறதுக்காகவும் தேடிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போது உங்களுக்கு அப்கமிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம சிறுசே சிப்கார்ட்லேருந்து நம்ம நார்த் சென்னை மாதவரம் வரைக்குமே மெட்ரோ ப்ராசஸில் இருக்குது. ஒன்ஸ் அந்த மெட்ரோ ப்ராசஸ்லாம் முடிஞ்சிடுச்சு, ஒன்ஸ் ரன்னிங் ஆக ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த ட்ராவலிங் டைம்ன்றது கம்மியாகும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த அக்சசபிலிட்டி வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் அங்கே ஒரு லேண்டோ ஒரு வீடோ வாங்குறீங்க அப்படின்னாக்கா உங்களோட அந்த ஆனுவல் அப்ரிசியேஷன்ங்கிறது ஸோ இது வரைக்கும் இருந்த அப்ரிசியேஷனையும் தாண்டி மெட்ரோலாம் வந்துடுச்சு அப்படின்னாக்கா உங்களுடைய அப்ரிசியேஷன் இந்த ஆனுவல் அப்ரிசியேஷன் வந்து 12-15% ரீச் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பொருளாதார நிபுணர்கள் எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி பார்த்தீங்கன்னாக்கா ஸோ முக்கியமாக சோசியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ அந்த ரோட்டில் உங்களுக்கு ஸ்கூலாக இருக்கட்டும், காலேஜஸாக இருக்கட்டும், ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், ஸோ நிறைய உங்களுக்கு வந்துச்சு. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சத்யபாமா யூனிவர்சிட்டி, ஜேபிஆர் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன். ஸோ ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு நம்ம அப்போலோ ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், செட்டிநாடு ஹாஸ்பிட்டல், குளோபல் ஹாஸ்பிட்டல். ஸோ இது மாதிரி சோசியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் அங்கே அதிகமாக டெவலப் ஆகிறதால அங்கே வந்து மக்கள் அதிகமாக இடம் வாங்குறாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு அப்ரிசியேஷன் இருக்குது. இதே இன்றைக்கி பேசிவ் இன்கம். ஸோ நம்ம ஒரு லேண்டோ ஒரு வீடு வாங்கி அதை ஒரு ரெண்ட்டுக்கு விடும்போது அது மூலயமா ஒரு வருமானம் வர்றது தான் நம்ம வந்து பேசிவ் இன்கம்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து ஓஎம்ஆரில் இன்றைக்கி சாதாரணமாக ஒரு சிங்கிள் பெட்ரூம் நீங்கள் ஒரு ரெண்டலுக்கு போறீங்கன்னாவே குறைஞ்சது உங்களுக்கு 15,000-20,000 வந்துடுது. அதே நீங்கள் டபுள் பெட்ரூம் பார்த்தீங்கன்னாக்கா நியர்லி 30,000 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு வந்துடுது. ஸோ அதனால் மக்கள் நிறைய அங்கே வாங்குறதுக்கு விருப்பப்படுறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு இடம் எப்போ டெவலப் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அதோட ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ நம்ம ஓஎம்ஆரை பொறுத்த அளவுக்கு ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு பார்த்தீங்கன்னாக்கா எல்லா ஏரியாவையும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஈசிஆராக இருக்கட்டும், ஈசிஆர்னு போயிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் ஜோன் வந்துடும் உங்களுக்கு. ஸோ அதில் கனெக்ட் பண்ணிக்கிறதா இருக்கட்டும். அது மட்டும் இல்லாமல் ஜிஎஸ்டி உங்களுக்கு வண்டலூர், அதுக்கப்புறம் குருவாஞ்சேரி, ஸோ நம்ம தாம்பரம், நம்ம பல்லாவரம், இது மாதிரி ஏரியாவும் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். இதனாலேயே அவங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஓஎம்ஆர் இவ்வளோ அப்ரிசியேஷன் ஆகிட்டு